திமுகவுல குறைந்த எண்ணிக்கையில தொகுதி ஒதுக்கிட்டால் என்னுடைய மனதில் வலி கலந்த வேதனை இருக்கிறது அப்படின்னு திருமா பேசி இருப்பது அவர்களோட தொண்டர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் இப்போ திருமாவளவனோட நிலைமை மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தற்பொழுது 2026 அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில அரசியல் கட்சிகளின் தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடுகள் குறித்த பேச்சுகளும் விறுவிறுப்பாக இருக்கிறது. அந்த வகையில திமுக கூட்டணியில குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதியே விசிகவுக்கு ஒதுக்கப்படுவதால உள்ளே அதாவது மனதில் வலி இருப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வேதனை தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தொடங்க இன்னும் ஒரு மாத காலமே இருக்கிறது. இந்த நிலையில திமுக 23 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போறாங்க. திமுகவுல காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மாமக, IUML, கொங்கு மண்டல தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு 43 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்திருக்கு. ஆனால் 6 தொகுதிகளை கேட்பதால இதுல கொஞ்சம் இழுபறி நீடிச்சு வருது அப்படின்னே சொல்லலாம். தேமுதிகவுடன் இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்கல. அதுபோல விசிகவுடன் இருமுறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விசிகவின் வளர்ச்சியை அதாவது கடந்த 5 வருடத்துல வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்கவும் வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் விசிகவுக்கு ஒரு சீட் ஒதுக்க கோரியும் கேட்டுள்ளதாக சொல்லப்பட்டு இருக்கு. விசிக எப்போதும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமான கட்சி தான். திருமாவளவன் கொள்கை பிடிப்புள்ளவர் என்று அவருக்கே தெரியும். ஆயினும் அதிக கட்சிகள் கூட்டணியில இருக்கிறதுனால கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தர முடியாது அப்படின்னு சொல்லுது திமுக தலைமை. ஆகவே இது குறித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தொண்டர்களுக்கு விளக்கி ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருக்காரு. இது உங்களுடைய பதிவுக்காகத்தான். பணம் செலுத்தியதனால் நேர்காணல் நடக்கும், நேர்காணல் நடந்தால் தொகுதி கிடைக்கும் என்கிற நிலை இல்லை. அந்த வீடியோவில் இன்னைக்கு முதல் வரக்கூடிய 24ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய விசிக அலுவலகத்துல பெறலாம். மிக குறைவான எண்ணிக்கையிலான தொகுதிகளையே பெற்று கூட்டணியில் போட்டியிடுகிறோம். இருந்தாலும் 234 தொகுதிகளிலிருந்தும் விருப்ப மனுக்களை பெறுகிறோம். இது மெகா கூட்டணி, 23 கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. ஆகவே குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள்ல போட்டியிடக்கூடிய நிலையே இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் எவ்வளவு பேர் போட்டியிட விரும்புகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவே விருப்ப மனு பெறப்படுகிறது. இது ஒரு ஜனநாயக நடைமுறையாகவே விசிக கடைபிடித்து வருகிறது. விருப்ப மனுக்கள் பெறப்பட்டாலும் அதன் பிறகு நேர்காணல் அப்படின்ற ஒரு விஷயம் நடத்தப்படாது. கட்சி தலைவர் என்ற முறையில சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பேன். கூட்டணியில் குறைந்த தொகுதி என்றாலும் பெருந்தன்மையாக இருக்கிறோம். இது அரசியல் நிலைப்பாட்டை மேலும் உறுதியாக்கும். நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கைதான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக களமாடுகிறோம். நாகரிகமான அரசியல் மரபை கடைபிடித்து வருகிறோம். 25 ஆண்டு ஆனாலும் களம் புதிதாக உள்ளது. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என பொதுவெளியிலும் சமூக வழியிலும் கோரிக்கைகள் எழுந்தது. அதை நாங்களும் வெளிப்படுத்தி இருந்தோம். ஆனால் மெகா கூட்டணியில் அங்கம் வகித்ததால் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. குறைந்த தொகுதி கிடைக்கிறதே என்ற வலி ஒரு பக்கம் இருந்தாலும் வலிமை இருந்தால்தான் வலதுசாரிகளையும் பிற்போக்கு சக்திகளையும் வீழ்த்த முடியும் என்ற புரிதல் இருக்கிறது. இதனால திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்கிறது அப்படின்னு திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. நாம் நம்முடைய அரசியல் உத்திகளை வகுக்கிறோம். மேலோட்டமாக பார்த்தால் இது சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை இல்லை என்று தோன்றும்.
இந்த அணுகுமுறைகளால் பெரிதாக வெற்றி பெற்றுவிட முடியாது, சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்க முடியாது என்கிற விமர்சனங்களை வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் கூட வெளிப்படையாக பலரும் அறிந்த அந்த வாய்ப்புகளை கூட பெரிதாக கருதாமல் நாம் முன்னிறுத்தக்கூடிய அரசியலை பாதுகாப்பதும் அந்த அரசியலை வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தக்க வைப்பதும் முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நிற்கிறோம், இணைந்து இயங்குகிறோம். இவரோட இந்த கருத்து குறித்தும் திமுகவுல திருமாவின் ஸ்டாண்டிங், அதாவது அவரின் தொகுதி பங்கீட்டின் பேச்சுவார்த்தை குறித்தும் நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.